அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மேலாடையால் என்னை மறைத்திருக்க, நான் எனது அறையின் வாசலில் நின்றபடி பள்ளி வாசலில் நடைபெறக்கூடிய அபிசீனியர்களுடைய வீர விளையாட்டுகளை பார்த்து கொண்டிருந்தேன் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 454. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, விளையாட்டுகளில் ஈடுபடுவது, ஏன் விளையாட்டுகளை பார்ப்பதே குற்றம் என்றெல்லாம் சிலர் பயான் செய்து வருகிறார்கள். இவர்களுடைய இந்த கருத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடன் இருக்கும் நிலையில் அபிசீனியர்களுடைய பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்ற வீர விளையாட்டுகளை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்டு களித்திருக்கிறார்கள் என்றால், விளையாடுவதோ, விளையாட்டை பார்ப்பதோ, விளையாட்டுகளை ஏற்பாடு செய்வதோ, விளையாட்டிற்கு பரிசளிப்பதோ, விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதோ, விளையாட்டுகளின் மூலமாக தற்காப்பு பயிற்சியை மேற்கொள்வதோ மார்க்க ரீதியாக எந்த வகையிலும் குற்றமல்ல என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். நிபந்தனை என்னவென்றால், அந்த விளையாட்டில் மார்க்கத்திற்கு முரணான எந்த அம்சமும் இல்லாமல் கவனித்து கொள்ள வேண்டும். அதாவது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்லது எந்தவிதமான பயனையும் ஏற்படுத்தாத அல்லது சூது போன்ற அம்சங்கள் இடம்பெறக்கூடிய விளையாட்டுகளாக அவை இருக்கக்கூடாது என்பதே மார்க்கம் விதிக்கக்கூடிய நிபந்தனை.